ஹாய் சில்ட்ரன், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை. அதாவது ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா அல்கை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி வந்து பாக்டீரியா பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்கை. ஃபங்கை வந்து திஸ் ஆர் ஆன் இம்பார்ட்டன்ட் குரூப் ஆஃப் யூக்கரேட்டிக் ஆர்கானிசம். இது வந்து என்னது, எதோட உயிரினம்னு பார்த்தீங்கன்னா யூக்கரேட்டிக் உயிரினம் தான். விச் ஆர் ஆல்சோ known as நான் கிரீன் பிளானட்ஸ். இது வந்து பச்சையம் இல்லாத தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பச்சை கலரில் இருக்காது, ஓகேவா. அன்லைக் பிளானட்ஸ், யாருக்குமே பிடிக்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே டூ நாட் பொசஸஸ் குளோரோஃபில் அண்டு ஹேன்ஸ் cannot perform photosynthesis. பச்சை இருந்தால் தானே ஒளிச்சேர்க்கை பண்ண முடியும். ஸோ இதில் பச்சையே இல்லை, அப்போனா இது என்ன பண்ணாது, குளோரோஃபில்லும் இருக்காது. ஸோ அதனால் இது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஃபங்கை ஆர் த ஹெட்ரோட்ரோபிக். இதில் வந்து எல்லா ஃபங்குமே என்ன சொல்கிறாங்க, ஹெட்ரோட்ரோபிக்கில் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் எய்தர் ஆர் பேராசிட்டிக். மற்றதெல்லாம் என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புசினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சப்பராட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிபோசோம், அகரிகஸ், பென்சுலியம். இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சம்பயாட்டிக், அதாவது ஒரு கூட்டு வாழ்வில் வாழறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மைக்கோரசா, அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபங்கை சர்வீஸ் இன் ஆல் கைண்ட் ஆஃப் ஹேபிட்டட், எஸ்பெஷலி டார்க். இது வந்து பச்சையம் இல்லை, பச்சையமாக இருந்தால் வெளிச்சேர்க்கை மூலிமா என்ன ஆகும், பச்சை கலரில் இருக்கும். இது பச்சை இல்லாததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான இருட்டான இடங்களில் தான் அதிகமாக இது காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட் த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்காலஜி. ஃபங்கையை பற்றி படிக்கக்கூடிய இது டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கையை பற்றி படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மைக்காலஜி அப்படி சொல்கிறாங்க. வேல் ஈஸ்டீனியா யூனிசெல்லுலார் ஃபங்கஸ். இது வந்து யூனிசெல்லுலார் ஃபங்கஸ் அப்படி சொல்கிறாங்க. மோல்ட்ஸ் அண்டு மஷ்ரூம்ஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர் மல்டி செல்லுலார். இதில் இருக்கக்கூடிய ரெண்டு மட்டும் என்னது மல்டி செல்லுலார் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல்ஸ் அச்சும் அப்புறம் மஷ்ரூம் காளான்கள் மட்டும் மல்டி செல்லுலார் சொல்கிறாங்க. நோ மோர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் எடிபிள் டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ். இந்தியாவில் 3 வகையான மஷ்ரூம்ஸ்களை உணவுக்காக விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடிஸ்லோரோ மஷ்ரூம், ஓஸ்டர்ஸ் மஷ்ரூம் அண்டு ஒயிட் பாட்டம் மஷ்ரூம்ஸ். அதாவது நெல் காளான், சிப்பி காளான், வெள்ளை பொத்தான் வைக்கோல் காளான் அப்படின்னு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பிக்சர் தான் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு வந்து இங்கே மேலே சொல்லிட்டாங்க யூனிசெல்லுலார், ஓகேவா. ஆனால் யூனிசெல்லுலார் ஃபங்கைஸ், ஓகேவா. விச் இஸ் இன் ஏ சாப்ரோபைட்டிக். இது வந்து சாப்ரோபைட்டிக்ஸ். அதாவது and the cell is oval and is a cell wall and the nucleus is towards one end of the cell. அதாவது இது யூனிசெல்லுலாக இருக்குது, சாப்ரோபைட்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஓவல் ஷேப்பில் செல்லோட சுவர் வந்து சுற்றி தடிமனாக இருக்கும். கரு வந்து பார்த்திங்கன்னா செல்லுனோட ஒரு முனையில் தொங்கவிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் ஹாஸ் ஏ கிரனுலர் சைட்டோபிளாசம் அண்டு ஆல் த செல்ஸ் organelles like mitochondria, ribosome, endoplasmic reticulum, etc. அதாவது இது சிறுமணி சைட்டோபிளாசத்தும் கொண்டது அப்படின்னா அதில் சின்ன டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் என்னது ரெனிகுலர் சைட்டோபிளாசம். அது வந்து சின்ன டாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, ரீபோசோம்ஸ் இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் இருக்குது, ரெட்டிகுலம் இருக்குது, ஓகேவா. இதில் இது இன்னும் நிறையா இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ கண்டெயின் வேக்குலஸ் அண்டு சைக்கோல்ஜின் குளோபுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெற்றிடமான இருக்கிற இடத்துல தான் இது அதிகமாக இருக்கும். அது எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜிசன் குளோகோயுக்லஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஈஸ்ட் உடையும் போது பார்த்திங்கன்னா சர்க்கரை இன்ட்டு ஆல்காஸ், சர்க்கரை ஆல்களாக அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை இது உடையும் அப்படி சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் நவுன் அஸ் த ஃப்ரக்மெண்டேஷன். இந்த மாதிரி நடக்கிற நிகழ்வை என்ன சொல்கிறாங்க, ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. தி என்சைம்ஸ்
The enzyme Zymus present in the yeast cell help in the fermentation. இதில் இருக்கக்கூடிய என்சைம் சைமஸ் வந்து நொதித்தல் வேலையை கரெக்டாக நடக்கிறதுக்காக அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்கஹால் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் மாலலஸ் பை த fermentation activity of yeast. இதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து மாலலஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈஸ்ட் ரீப்ரொடியூஸ் பை புட்டிங்ஸ், அதாவது ஈஸ்ட்டு இனப்பெருக்கம் வந்து செய்யறதுக்கு வளரும் மூலம் இனப்பெருக்கம் ஆகுது அப்படின்னா அது வளர்ச்சி அடைய இனப்பெருக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததும் பார்த்திங்கன்னா மொல்ஸ். இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களா, ஈஸ்ட்டில் 3 இது சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் யூனிசெல்லுலரானது, அடுத்தது மோல்ட்ஸ் அச்சுன்னு சொல்லுவாங்க, அடுத்தது மஷ்ரூம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மோல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம், அதை அச்சுன்னு சொல்லுவாங்க. Bread molds produce the thread like hypo that from a network collect mycelium. அதாவது ரொட்டி அச்சுன்னு சொல்லுவாங்க. இதை ப்ரொடியூஸ் ஃபார் த ஹைப்போ, இது வந்து ஹைப்போன்ற பிணைப்பை வந்து உருவாக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா மைசீலியத்தில். த ஃப்ரம் எ ஒயிட்டஸ்ட் கிரே பேட்ச் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் பிரெட் அண்டு ரோட்டிங் ஃப்ரூட் ஃப்ரம் விச் தே டெர்வ் தேர் நியூட்ரியன்ஸ். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டஸ்ஸு கிரே பேட்ச். இப்போ ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணி வச்சிங்கன்னா இல்லை வெளியில் வச்சாலோ இல்லை ரொம்ப நாள் கழித்து பார்த்தாலோ அது மேலே என்ன ஆகும், ஒயிட் இதுவாக ஃபார்ம் ஆகுதுல்ல, அதை தான் சொல்கிறாங்க. இல்லை அழுகி போன பழத்துலலாம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பஞ்சு மாதிரி ஒயிட் ஆர் கிரே ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் என்னது இதோட அச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய அந்த பழத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம், அதாவது ஊட்டச்சத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு அது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ன்றது காளான்றது தெரியும். மஷ்ரூம் ஆர் எ டைப் ஆஃப் ஃபங்கஸ் ஃபவுண்ட் இன் க்ரோவிங் அண்ட் டேம் ஷேடி பிளேசஸ். அதாவது இந்த வகையான மஷ்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈரமான டேம் மண் பகுதியில் இருக்கும், இல்லை நிழலான இடங்களில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி மெயின் அம்பர்லா ஷேப்ஸ்டு ஸ்ட்ரக்சர் தட் கிரேவ்ஸ் above தி கிரவுண்ட் இன் நவுன் அஸ் தி ஃப்ரூட்டிங் பாடி. அதாவது இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அம்பர்லா ஷேப்பில் இருக்கும். அது வளரக்கூடிய நிலையிலும் அப்படி தான் இருக்கும். தலைக்கு மேலே என்ன ஆகும், இது வளரும் சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, பழம் தரும் உடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். Gills are the small slate-like structures seen under the umbrella. இதில் இருக்கக்கூடிய கில்ஸ் வந்து அம்பர்லா ஷேப்பை இதுக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்போர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி கில்ஸ். அதில் இருக்கக்கூடிய விந்துக்கள் இதில் இருக்குது, அம்பர்லாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடிப்பகுதியில் இருக்குமா. Underneath the fruiting body in the soil in the mycelium. fruiting body இருக்கு, மண்ணில் தானே இருக்குது, அதில் என்ன இருக்குது, மைசீலியம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. The mycelium consists of the thread-like structure called the hypo that help absorb and transport the nutrients. இந்த மைசீலியத்தில் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா thread-like structure, நூல் மாதிரி அதோட இழை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போ அப்படின்றது அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அந்த ஹைப்போ எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது மேலே பார்த்த அந்த அச்சு இது சொன்னால மவுட்டு, அது எதுக்காகன்னா அந்த ப்ரெட்டு மேலே இருக்க ப்ரெட்லேருந்து ஊட்டச்சத்து அதை எடுத்து வளருதுன்னு சொன்னால, அதே மாதிரி இந்த மஷ்ரூம்ஸில் இருக்கக்கூடிய ஹைப்போ வந்து ஊட்டச்சத்தை எடுத்துக்கிட்டு அதை மேலே இருக்கக்கூடிய அம்பர்லா வரைக்கும் அதை கொண்டு செல்லுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் த nourishment of the mushroom, each hypo is made up of one or more cells surrounded by a cell wall of the chitin and cellulose. இதை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போ, அதாவது சிட்டின் என்ற செல்லுலஸ் வந்து ஒரு செல் வால் போல் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதான் ஈஸ்ட்டு. அதே மாதிரி மஷ்ரூம்ஸுக்கும் எப்படி இருக்கும், நல்லா தடிமனாக சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மஷ்ரூமோட ரீப்ரொடியூஸ் பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் த ஸ்மோர் ஃபார்மேஷன்ஸ். இது வந்து இனப்பெருக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா துண்டாக உடஞ்சி அது மூலயமா வெளியில் வந்து இனப்பெருக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
புரோட்டோசோவா ஆர் சிம்பிள் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ், அதாவது ரொம்ப எளிமையானது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இது கொண்டது. யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ்னால் ஒற்றை உயிரினம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் புரோட்டோசோவா இஸ் கால்டு புரோட்டோசாலஜி. இதை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு பார்த்திங்கன்னா புரோட்டோசாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரோட்டோசோவாக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமீபா கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்கான பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் ஃபவுண்ட் இன் அ ஸ்டாக்னன்ட் வாட்டர் டேங்க், பாண்ட், மோஸ்ட் சாயில் அண்ட் ஆல்சோ ஆன் த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். இது அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர் தேங்கி நிற்கிற நீர், கொட்டை, குளம் இருக்குல்ல, அப்புறம் அப்படி இல்லைன்னா ஈரமான மண், அனிமல்ஸ் மேலேயும் இருக்கும், மரத்து மேலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஃப் தேர் ஆர் ஃப்ரீ லீவிங், இது வந்து இயற்கையாக வாழக்கூடிய உயிரினம், அதாவது சுதந்திரமாக வாழக்கூடிய உயிரினம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது மேலே வேணாலும் இது படர்ந்து வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர் ஆர் ஃபவுண்ட் இன் ஏ ஃப்ரெஷ் ஆர் சீ வாட்டர். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் அண்டு சீ வாட்டர், புதுசாகவும் புதிய கடல் வாட்டர்ஸ்லேயும் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரோட்டோசோன்ஸ் ஹேவ் செல் ஆர்கனல்ஸ் விச் பெர்ஃபார்ம் த வேரியஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஆர்கனம்ஸ். அது மட்டும் இல்லாமல் உயிரணு உறுப்புகளை கொண்டது அப்படின்றதுனால பல்வேறு வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகளையும் இது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. They also have the specialties organelles that are used for the fitting movement etc. இது வந்து மூமெண்ட்டு, இயக்கத்துக்கான மூமெண்ட்டு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு ஆர்கனல்ஸில் பயன்படுத்தி இது என்ன பண்ணுன்னா சிறப்பு வேலைகளை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிலியேட்ஸ் லைக் த பேராமிசியம் ஹாவ் த சிலியேட் தட் தி யூஸ் ஃபார் லோகோமோஷன். இது லோகோமோஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தி ப்ரோட்டிஸ் லைக் யூக்ளினா ஹாவ் ஸ்பிப் லைக் ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சவுக்கு தழை இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃப்ளோஜெல்லா அப்படின்றது இருக்குன்றதுனால இது நகர்தலுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர் ஆர் த ஃப்ளாஜிலேட்ஸ், அதாவது இது கொடி மாதிரி பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Amoeba have the temporary cytoplasmic projection called the சூடோபோடியா. அதாவது இதில் தற்காலிகமாக வாழக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் கணிப்புகள் வந்து உறுப்புகள் இருக்குது. அது வந்து சூடோபோடியா அப்படின்ற இதை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விச் யூஸ் ஃபார் மூமெண்ட், இது நகர்தலுக்கும் உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புரோட்டோசோன் மேபி எய்தர் ஃப்ரீ லீவிங் ஆர் பேராசிட்டிக். இது வந்து சுதந்திரமாக வாழக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சிலது வந்து ஒட்டுண்ணிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒட்டுண்ணியாக இருக்கக்கூடியது எதில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா உயிருள்ள உயிரினத்து மேலே வாழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் கேஸ் டிசீஸஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுண்ணி வந்து அதிகமாக நோயை ஏற்படுத்தும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சம் ஆஃப் டிசீஸஸ் தட் புரோட்டோசோவா கேஸ் ஆர். அதில் ஒரு சில நோய்கள் என்னென்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இதில் வந்து என்டோமீபா ஹிட்டோலிகா அப்படின்றது வந்து அமீபிக் அப்படின்ற வயிற்றுப்போக்கு டிசீஸை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பிளாஸ்மோடியம் விவாக்கஸ், பிளாஸ்மோடியம் ஃபெல்சிஃபாரம், இது மலேரியாவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ரைபானாசோமா அண்டு கப்லியன்ஸ், இது வந்து தூக்க நோயை ஏற்படுத்துது. ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த வகை நோய் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லிஷ்மானியா லோகோனிங் அப்படின்றது காலா அக்கர் அப்படின்ற நோயை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் ஓவர். இதுக்கு அடுத்த டாபிக் நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன். நீங்கள் ஹோம்ஒர்க் வந்து 8th C தான் மோஸ்ட்லி அதிகமாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க. 8th A 8th B வீடியோஸ் பார்க்குறீங்களான்றதும் தெரியல, இல்லை ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் எழுதுறீங்களா அப்படின்றதும் தெரியல. ஸோ முக்கியமாக 8th B எனக்கு ஹோம்ஒர்க் எழுதி தரணும். நான் இதில்
கொஷின் ஆன்சர் கொடுப்பேன், அதை நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஸோ ப்ரிப்பேர் வெல், கண்டிப்பாக எக்ஸாம் உண்டு, நல்லா படிங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், பாய், டேக் கேர்.